போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்கமே, இன்று உன் அப்பன் உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரம் காத்து கொண்டு இருக்கிறேன். எதனால் அப்பன் இன்று இத்தனை நேரம் காத்து கொண்டு இருக்கிறேன் என்றால், உனக்கான வெற்றி செய்தி ஒன்று உன் அப்பன் என்னிடத்தில் இருக்கிறது. என் குழந்தை, நீண்ட காலமாக உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விஷயம் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. உன்னுடைய கண்ணீருக்கு எல்லாம் பதில் தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளை, நீ சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை. எல்லாவற்றிற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பது போலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. அத்தனை விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். என் குழந்தை, இந்த அப்பன் கண்டவுடன் பயந்து விடாதே. அப்பன் ஏதோ கோபத்தோடு வந்திருக்கிறார் என்று நினைத்து விடாதே. நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளை, அப்பனிடத்தில் உடைய தோற்றத்தை கண்டு ஒரு நாளும் பயந்து விடாதே. உன் அப்பன் இந்த தோற்றத்தில் இருந்தால்தான் தீய சக்தி எல்லாம் என்னை கண்டு பயந்து நடுங்கும். தவறு செய்த பிள்ளைகள் எல்லாம் என்னை கண்டு பயப்படுவார்கள். தவறு செய்யாதவர்கள் என்னுடைய தோற்றமானது ஒரு நாளும் பயத்தை கொடுத்து விடாது. என் பிள்ளை, அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இன்று நான் தருகின்ற இந்த விஷயமானது உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றி செய்தியாகும். என் குழந்தை, பல நாட்களாக ஆயிற்று அல்லவா நீ சிரித்து மனதுக்குள் சந்தோஷப்பட்டு? பல மாதங்கள் ஆயிற்று. அப்படி இருக்கின்ற உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நான் காத்திருப்பதில் எந்த தவறும் இல்லை. காத்திருந்தவது என் பிள்ளைக்கான செய்தியை என் குழந்தையிடம் சேர்த்துவிட வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் இத்தனை நேரமாக பரவாயில்லை என்று இங்கே நின்று கொண்டு இருந்தேன். என் குழந்தை, நீ சந்தோஷப்படும்படியாக நடத்துகின்ற இந்த விஷயமானது இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் கொடுக்காது. உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் இனிமேல் யாரும் உனக்கு கொடுத்து விட மாட்டார்கள். பல நாள் துரோகங்கள் செய்தவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக பிடிபடுவார்கள். எத்தனைதான் செய்துவிட்டு உன்னிடத்தில் நல்ல பிள்ளையாக பழகி கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களின் மனசாட்சி அவர்களுக்கு நிச்சயமாக உறுத்தும் அல்லவா? இவர்கள் செய்த தவறை சுட்டி காட்ட யாரும் இல்லை என்று இவர்களால் சந்தோஷம் அடைந்துவிட முடியாது அல்லவா? எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை வாழ நினைத்தாலும் இவர் இதற்கான பதிலை சொல்லி ஆக வேண்டும் அல்லவா? இவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் இவர் பதில் சொல்லி, அதனால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதை இந்த முருகன் நான் உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. அப்பன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் கொடுத்து ஓடி வரத்தான் செய்கின்றேன். என் பிள்ளை, நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுவித்து விட்டு அவர்களை பெறுவதற்கு ஓடி வரத்தான் செய்கின்றாய் என்று இந்த அப்பன் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன், அப்பா, நீ எனக்காக காத்திருக்கின்றாயா என்று உனக்குள் அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அல்லவா? இந்த அன்பிற்காகத்தான் நான் தினமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர்கள், உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டி பார்த்தவர்கள் எல்லாம் இன்று அவர் உணர்ந்தார்களோ இல்லையோ, நாம் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அடுத்தவர்களின் மனதை வேதனைப்படுத்துவது, அடுத்தவர்கள் கண்களில் இருந்து கண்ணீரை காண்பது என்கின்ற விஷயங்கள் மிகவும் மோசமான ஒரு விஷயமாகும். இந்த செயலை
அவர்கள் அவ்வளவு தைரியமாக செய்துவிட்டார்கள் என்பதை அவர்கள் உணராமல் விட்டதுதான் இந்த தவறுகளுக்கு காரணம். இந்த அப்பன் உணர்ந்து விட்ட பிள்ளைகள் நிச்சயமாக பயம் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை தவறாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பன் மீதாகவே பயந்து விடுவார்கள். செய்கின்ற தவறை உணர்ந்து அதன் பிறகு திருந்த வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் இந்த அப்பனிடத்தில் மன்னிப்பினை வேண்டி நிற்பார்கள். மீண்டும் தான் தொடங்க நினைக்கின்ற விஷயங்களை பற்றி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். இது போலத்தான் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவரவர் பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்க இந்த அப்பன் இப்பொழுது சரி செய்து கொடுக்கின்றேன். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களோடு உன் அப்பனிடத்தில் உடைய அத்தனை செயல்பாடும் ஒப்பிட்டு பார்த்து உனக்காக அப்பன் இறங்கி வந்து செய்கின்ற செயல்கள் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது சில மாற்றங்களை இன்று எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளை, உனக்கு முழுமையாக ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று உன் அப்பன் செய்கின்ற அனைத்தும் உண்மையாக நேர்மையாகவும் இருக்க வேண்டும். என் பிள்ளை, இன்று மட்டும் உண்மையாக நேர்மையாக இருந்தால் போதாது. அனைத்து நாட்களிலும் நீ என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ உன்னுடைய நீதியிலிருந்து தவறிவிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு விடலாம் என்று நினைத்துவிடக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த போதிலும் நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியேதான் இருக்க வேண்டும். உன்னுடைய நேர்மைக்கு நிச்சயமான சோதனைகள் வரத்தான் செய்யும். அதனை வென்று காட்ட வேண்டும். என் பிள்ளை, நான் காலையில் இருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை, தவறையும் கூட யாருடைய வாழ்க்கையில் எவ்விதமான துரோகங்களையும் செய்து அவர்களுடைய கண்ணீருக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒருவர் மனமுடைந்து கண்ணீர் சிந்திவிட்டால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளை, அடுத்தவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு நாளும் நம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ சிந்திய கண்ணீருக்கு இது நாள் வரையிலும் நீ இருந்த அத்தனை விஷயங்கள், நீ செய்த அத்தனை விஷயங்கள் பற்றியும் கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதுக்கு தான் என்பதை உணர்ந்து மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துவது எல்லாமே உனக்கு நல்லது தான் என்பதை நீ உன்னால் புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த அப்பனை எதிர்கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி செய்தியினை ஒரு நாள் நிச்சயமாக பெற்று தீருவார்கள். இன்று இல்லை என்றால் நாளை நடக்கும். நாள் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நம்பிக்கையை புரிந்து கொண்டால் போதும். அப்பனுடைய அன்பு அத்தனை சாதாரணமானதாக நீ எண்ணி விடாதே. அதை நீ சாதாரணமாக எண்ணி கடந்து விடாதே. நான் என்றென்றைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் தர வருகின்றேன் என்றால் இத்தனை காலம் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்து கொண்டிருக்கிறேன். நல்லதற்காக பலனை முதலில் கொடுத்து விட்டு தீமைக்கான பலனை அதற்கு பிறகு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வந்திருக்கிறேன். இந்த அப்பன் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக தீர்வினை கொடுக்கும்
என்பதை நீ புரிந்து கொண்டு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்லதை சுற்றியது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நல்ல நேரங்களும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்ட பொழுதும் இந்த மின்னலோடு உன் அப்பன் உன் கண்களில் படுவேன். என் பிள்ளை, எல்லா நேரத்திலும் உனக்கு நல்ல நேரம் இல்லாவிட்டாலும் அப்பனை கண்ட நேரம் உனக்கான நல்ல நேரம் என்பதை நீ மனதில் பதிய வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.